राधे कृष्णा। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय। जय भोलो गोवर्धन गिरिराज की जय। जय भोलो राधा रमण श्री कृष्ण भगवान की जय. பிருந்தாவனம். இப்போ நான் வந்து டெல்லியில் நொய்டாவில் இருக்கேன். சரியாக ஒரு 3 மணி நேரம் தூரத்தில் பிருந்தாவனம், கூப்பிடுற தூரத்தில் பிருந்தாவனம். ஒரு 4-5 மணி நேரம் போயாச்சுன்னா ஹரித்வார் ரிஷிகேஷம் வந்துடும். ஒரு 3 மணி நேரம் போயாச்சுன்னா வித்துருக்குட்டியல். ஒரு 4 மணி நேரம் போயாச்சுன்னா சுகஸ்தல். அப்படி அழகான ஒரு ஸ்தலம். ஹஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தம் இப்படிலாம் சொல்லக்கூடியதான இடம் நொய்டா. ஆனந்தம். அந்த இடத்துல உட்கார்ந்து இன்னைக்கு பிருந்தாவனத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு பொழுது விடியறது ஸ்ரீராம நவமி. ராமன் லோகத்தை உத்தாரணம் பண்றதுக்காக வந்த அவதாரம். மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும். திடீர்னு தான் நடக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு வாழ்வதற்கான வழியை வாழ்ந்து காட்டினவன் பகவான் ராமன். அதனாலதான் ராமனுக்கு ஒரு ஏற்றம் ஜாஸ்தி. சிம்பிள் ஹியூமன் பீயிங்கா ராமன் வாழ்ந்து காட்டியிருக்கான். மனித வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். இந்த வாழ்க்கையில போராட்டங்கள்லாம் உண்டு, சவால்கள்லாம் உண்டு. இதையெல்லாம் தாண்டிதான் வாழும். ரொம்ப ஸ்மூத் அப்படின்னு கிடையாது வாழ்க்கை. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சொல்றோமோ, அதாவது ரொம்ப பயங்கரமா இருக்கு, இல்லாட்டி சேலஞ்சஸோட இருக்கு, அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா அதுதான் நம்மள ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. நம்ம பலமானதுக்கு காரணமே அந்த போராட்டங்கள், சவால்கள், எதிர்பாராத வாழ்க்கை சூழல்கள், இப்படி நிறைய இருக்கு. சரியா? ராமனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய வரம். நம்ம தேசத்துல பகவான் அத்தனை அழகாக வாழ்ந்து காட்டியிருக்கார். சாதாரண கஷ்டம் அப்படின்னா ராமனுக்குத்தான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ராமனை விட கஷ்டப்பட்டது யார் அப்படின்னா கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய கஷ்டம் வெளியில தெரியவே இல்லை. ராமனுடைய கஷ்டமாவது உலகத்துக்கு புரிஞ்சது, தெரிஞ்சது, ஒத்துண்டார்கள். கிருஷ்ணனுடைய கஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா தெரியவே இல்லை. ஏன்னு கேட்டா எப்பொழுதுமே சிரிச்செண்டு கூலா ஜாலியா ஹேண்டில் பண்ணதுனாலே. நிஜமாவே பிறந்ததிலிருந்து பிறப்பதற்கு முன்னாடி இருந்தே கிருஷ்ணனுக்கு மாத்தி 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 போராட்டங்கள். ஆனா அத்தனையுமே ரொம்ப சாதாரணமா ஜெயிச்ச ஒரு அவதாரம் கிருஷ்ண அவதாரம். எல்லாருமே கிருஷ்ணனா ஒரு ஜாலி பாய். அஃப்கோர்ஸ் ஜாலி தான். என்ன பண்ண முடியும்? புலம்பின்னு இருக்க முடியுமா? அழுதுண்டே இருக்க முடியுமா? தலையில கை வச்சு உட்காந்துட முடியுமா? 10 பேர்கிட்ட வந்து இப்படிலாம் ஆயிடுத்துன்னு அவள்லாம் உச்சு கொட்டுறதை கேட்டுட்டு இருக்க முடியுமா? இது எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஹேண்டில் பண்ணணும், ஜெயிக்கணும், இவ்வளவுதான் ஆப்ஷன். ஹேண்டில் பண்றத கத்துக்கணும். ஹேண்டில் பண்ணாதான் வாழ்க்கை. ஹேண்டில் பண்றதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நம்ம கண்ணன் லைஃப்ல எவ்வளவோ ஹேண்டில் பண்றான். அவனை அவமானப்படுத்துறா, அவனை அசிங்கப்படுத்துறா, அவனுக்கு கெட்ட பெயர்கள் கடைசி வரைக்கும் உண்டு. ஆனா
அது எல்லாத்தையுமே ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட ஹேண்டில் பண்ண ஒரு அவதாரம் கிருஷ்ண அவதாரம். ஸோ அந்த கிருஷ்ணன் மாடு மேய்க்கிறதுக்கு பிருந்தாவனம் ரொம்ப பிடிச்ச இடம். அவனுக்கு நிறைய இடங்கள் உண்டு. அதுல கண்ணனும் மாடு மேய்க்க வருவான், கூட பலராமனும் மாடு மேய்க்க வருவான். நேற்று கூட சொன்னீங்கல்ல கோரே தாவுஜி அப்படின்னு. பிருந்தாவனத்துல முக்கியமான இடங்கள்லாம் சொன்னேன். இப்ப திருப்பியும் பிருந்தாவனத்தினுடைய சில இடங்களை பத்தியும் சொல்றேன். சாதாரண அந்த பரிக்கிரமா பிருந்தாவனத்துல இஸ்கான் உண்டு. அங்கிருந்து ஆரம்பிப்பார்கள். அந்த ரூட்ல அப்படியே போனா காளிய காட்டு இம்லித்தலா வரும். இந்த இஸ்கான்ல இருந்து ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய சில இடங்களை பத்திலாம் இன்னைக்கு அனுபவிப்போம். முக்கியமா அதுல ஒரு இடம் ரமண ரேத்தின்னு பேரு. இந்த ரமண ரேத்தின்றது சாதாரணமா கோகுலம் போகும்பொழுது கோகுலத்தினுடைய எல்லையில இருக்கு. இன்னைக்கு அப்படியே அந்த ஜான்சன்ஸ் பேபி பவுடர் போல சாஃப்டான ஒரு மணல் இருக்கக்கூடிய இடம் அந்த ரமண ரேத்தி. அதுதான் ரொம்ப ஃபேமஸ். அங்கதான் போன எல்லாம் உருண்டு பிறண்டு எல்லாம். பிருந்தாவனத்திலையும் ஒரு ரமண ரேத்தி உண்டு. இப்ப இல்லை. இப்பெல்லாம் நிறைய ஆசிரமங்கள். ஒரு காலத்துல ஆசிரமங்கள் மட்டும் இருந்தது, சாதுக்களுடைய குட்டீரம் இருந்தது. அதுக்கப்புறமா பிருந்தாவனத்துல ஜனங்களுடைய வசிப்பிடம் வந்தது. இப்ப அதுக்கப்புறமா நிறைய பேர் பிருந்தாவன தரிசனத்துக்குலாம் வரான்னு சொன்னேன். அந்த வசிப்பிடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல ஆசிரமம் சம்பந்தப்பட்ட தங்குமிடங்கள் இருந்தது. அதுக்கப்புறமா தனித்தனி வீடுகள், அவாவா ஹோம் ஸ்டே மாதிரி இருந்தது. இப்போ அடுத்த லெவல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரமண ரேத்தி அப்படின்றது சொல்லப்படுகின்றதே ஒழிய அங்க மணல் திட்டுகளோ எதுவுமே இல்லை. கண்ணனும் பலராமனும் உருண்டு பிறண்டு ஜாலியா விளையாடின இடம் இந்த ரமண ரேத்தி அப்படின்னு பேர். இப்பெல்லாம் நல்ல பிஸி டிராஃபிக் ரோட்ஸ், அங்க பெரிய பெரிய மால், கடைகள், ஹோட்டல்ஸ் இப்படிதான் வந்தாச்சு. அந்த இடத்துல கூட ஒரு கிருஷ்ண பலராம மரம் இருந்திருக்கு, மரங்கள். நிறைய தடவை போயிருக்கேன். யாரையும் நிறுத்தி காட்டுறதுக்கெல்லாம் சமயமே இருக்காது. ஏன்னா அப்படி கச்சக்கத்தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கருப்பு மரம், ஒரு வெளுத்த மரம் உண்டு. இப்போ வெளுத்த மரம் விழுந்துடுத்து. ஸோ கருத்த மரம் மட்டும்தான் இருக்காது. கிருஷ்ண பலராம மரங்களாக மக்கள் கொண்டாடுறது உண்டு. பல இடங்கள்ல அந்த மாதிரி இந்த கருத்த மரம் வெளுத்த மரம் ஒன்னா இருந்ததுன்னா கிருஷ்ண பலராமன், இல்லாட்டி ராதையும் கண்ணனும், இல்லாட்டி லக்ஷ்மி நாராயண், இல்லை எல்லாத்தையும் கருப்பா இருக்கிறது எல்லாமே கிருஷ்ணன். எந்த மரமா இருந்தாலும் சரி அந்த கிருஷ்ணன் கருப்பா இருக்கிறது. இந்த வெளுத்த மரம் சில இடங்கள்ல ராதா ராணியா சொல்லுவா, சில இடங்கள்ல பலராமனா சொல்லுவா, சில இடங்கள்ல மகாலட்சுமியா சொல்லுவா. இப்படி ரமண ரேத்தி அப்படின்னு. ஸோ அப்படியே அந்த ரோடு அப்படி பரிக்கிரம மார்க்கத்தில் அப்படி நடந்து இப்படி போனோம்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் அப்படி மெயின் ரோடு தான். நீங்கள் பார்த்தேன்னா நதிக்கரையெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா யமுனையுடைய அகலமும் குறைஞ்சாச்சு, குறுகலா பெயிண்ட் இருக்கு. அந்த இடத்துல வராக காட் அப்படின்னு காட்னா படித்தல். ஏற்கனவே நான் சொன்னேன், நான் ஆதிபத்ரி காட்டு, அப்புறமா அந்தேரா காட்டு, நிறைய காட் சொன்னேன் இல்லையா. கேசி காட், பிரமர காட்டு, ராஜா காட், அந்த மாதிரி வராக காட். காட்னா படித்துறை. இந்த வராக காட் இன்னைக்கெல்லாம் யமுனைலாம் தள்ளி போயாச்சு. ஆனா அந்த பழைய யமுனையினுடைய அந்த கரையில ஒரு வராக காட். இதுல என்னன்னா பகவான் கண்ணன் கோபிகைகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல வராகராக காட்சி கொடுத்தான். அந்த இடத்துல ஒரு வராகர் இருக்கான்னு சொல்லலாம். நான் இது வரைக்கும் தரிசனம் பண்ணதில்லை, பார்க்கலாம். பகவான் என்னைக்காக ஒரு நாள் காட்டி கொடுப்பான். வராக காட் அப்படின்னு சொல்லுவா.
ஆக்சுவலா பகவான் வராக அவதாரம் எடுத்துட்டு பூமியெல்லாம் உத்தாரணம் பண்ணிட்டு அப்பாடான்னு உக்காந்த இடம் விஸ்ராம் காட் நம்ம மதுரால அங்கதான் இருக்கு. இது பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய வராக காட். கண்ணன் கோபிகைகளுக்கு நான் தான் வராகமூர்த்தி அப்படின்னு காட்டி கொடுத்த இடம். இந்த இடத்துல 2 கிலோமீட்டர் தள்ளி போனா இன்னொரு இடம் இருக்கு. அந்த இடம் பேரு வராக கிராமம், பேரு வரஹரா அப்படின்னு சொல்றா. அங்க கண்ணன் கோப குழந்தைகளுக்கு வராக அவதாரமா காட்சி கொடுத்தாங்க. வராகமூர்த்தி பூமிக்கு சொந்தக்காரர் அவர்தான். பூமியை உத்தாரணம் பண்ணது அவர்தான். உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, மனசு நன்னா இருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள், உனக்கு முடியாத சமயத்தில் நான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தவர் வராக மூர்த்தி. அது வராக காட். சரியா? அடுத்தது அங்கே நடந்தபடி போனா ஆன் த ரோட். இன்னைக்கு அந்த இடத்துல வச்சிருக்க கௌதம ரிஷி ஆசிரமா அப்படின்னு. இப்ப அந்த இடத்துல ஆசிரமம் இருக்கு. யார் ஒரு சில சாதுக்கள் வச்சிருக்கா. அந்த கௌதம ரிஷி ஆசிரமம் அப்படின்ற பெயர்லயே இருக்கு. அகல்யா கௌதமர். அவ்வளவு அழகா ராமனுடைய திருவடிப்பட்டு எந்த அகல்யா கல்லாக இருந்தவள் பெண்ணாக மாறினாளோ அந்த அகல்யா கௌதம ரிஷியினுடைய தபஸ்தலம் இது. நம்ம தேசத்துல நிறைய இடங்கள்ல ரிஷிகள், மகாத்மாக்கள், ஞானிகள், சாதுக்கள் தபஸ் பண்ணிட்டு இருந்தார்கள். இன்னைக்கும் தபஸ் செய்கிறார்கள். இந்த ரிஷிகள் ஞானிகள்லாம் தப்போபூமி. அதனாலதான் பிருந்தாவனம் போனாலோ, பத்ரிகாசிரமம் போனாலோ, எங்க போனாலுமே ஒரு சாநித்தியம் ஃபீல் பண்றோம்னா அந்த இடங்கள்ல இன்னைக்கும் மகாத்மாக்களுடைய தவம் இருக்கு. அப்படி ஒரு ஆசீர்வாதம் இந்த மகாத்மாக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு பிருந்தாவனத்துல ஐஷம் போனா, யார் ஐஷம் போனாலும் எல்லாருக்கும் ஒரு சாநித்தியத்தை ஃபீல் பண்ணுவா. அவளுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா இன்னைக்கும் அங்க ரிஷிகள் ஞானிகள்லாம் உட்கார்ந்துட்டு தபஸ் செய்வதனாலே அவ்வளவு சிரேஷ்டம். ஸோ கௌதம ரிஷி ஆசிரமம் நான் உள்ள போய் சேவிச்சதில்லை. ஆனா அந்த அந்த ரோட்ல இருக்க பார்த்துட்டே போவோம். என்ன சொல்றேன், டிராஃபிக் இருக்கும், வண்டியில் எப்படி போவோம். நான் நடந்தெல்லாம் போகும்போது பார்த்துருக்கேன், உள்ள ஏறி பார்த்ததில்லை. ஆனால் அந்த ஏரியாவில் தான் கௌதம ரிஷி தபஸ் பண்ண இடம். ஸோ முதல்ல நான் சொன்னது ரமண ரேதி. இதெல்லாம் இஸ்கான்லேருந்து அந்த பரிக்கிரமா மார்க்கத்தில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரமண ரேதி வரும், அடுத்தது வராக காதா, அதுக்கப்புறம் கௌதம ரிஷி ஆசிரமம் வரும். இந்த கௌதம ரிஷி ஆசிரமத்தை தாண்டி போனால் அப்படியே இந்த பசங்கள்லாம் மாடு மேய்ச்ச அந்த பழைய வழி இருக்கு. கோப குழந்தைகள் மாடு மேய்ச்சிட்டு போனால் யமுனை ஆற்றங்கரை. இன்னைக்கு யமுனை தள்ளி போயாச்சு. அந்த யமுனை ஆற்றங்கரை அதை தாண்டினோம்னா மதன தேர் காதா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. மதன தேர் காட். காட்னா படித்துறை. மதன தேர் காதா. ஒரு சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணன் இந்த இடத்துல ஒரு அழகான வனம், அதுல கோபிகைகளோட ஆனந்தமா ஆடிண்டும் பாடிண்டும் குழல் ஊதிண்டும் சிரிச்சுண்டும் ராசம் எல்லாம் பண்ணி கொண்டே இருக்கான். அப்ப மன்மதன் அங்க வரான், காமதேவன் வந்துட்டு. அவன் பார்க்கறான், உடனே தன்னுடைய அம்புகள்னால கண்ணனை மயக்குவோம் அப்படின்னு இந்த கரும்பு வில்லு, அழகான பூங்கொத்துகளாலான அம்பு, அத கண்ணனை நோக்கி குறி வைக்கிறான். அவன் சிரிக்கிறான். என் அம்பு பட்டவன் அவன் என்ன பாடுபட போறான் அப்படி. மன்மத அம்பு அப்படின்னு இல்லையா.
அப்ப கண்ணன் அப்படி உற்று பார்க்கறான். கண்ணனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகு. பாதம், அந்த சிவந்த பாதம் ஒரு அழகு, விரல்கள் ஒரு அழகு, நகங்கள் ஒரு அழகு, கணுக்கால் ஒரு அழகு, முழங்கால் ஒரு அழகு, முட்டி ஒரு அழகு, பருத்த தொடை ஒரு அழகு, அழகான சிற்றடை, பட்டு பீதாம்பரம், ஜோரான நாபிக்கமலம், மகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், இந்த உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், கருஞ்சங்கு கழுத்து, செங்கனிவாய், முத்து பற்கள், ஜோரான தோள்கள், அந்த கன்னங்கள், மூக்கு, செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலகம், சுருள் சுருளான கேசம், இந்த கொண்டை, அப்புறம் தலையில மயில் பீலி, காதல குண்டலம், மாடு மேய்க்கிற தலையில முண்டாசு கட்டிண்டு, அது கண்ணன்னாலே அழகு. அவனுக்கே அவன் அழகை பார்த்து அவனே பிரமிச்சு போயிடுவான். ஓ, இவ்வளவு அழகா இருக்க அந்த அவதாரம் அப்படின்னு. அப்ப மன்மதன் பார்த்து அழகோ அப்படின்னு சொல்லி மன்மதன் மோகிச்சு போய் கீழே விழுந்துட்டான். அந்த இடத்துக்கு பேர் தான் மதன தேர்காட் அப்படின்னு பேர். இதனாலதான் கண்ணனுக்கு என்ன பெயர்? மதன் மோகன்னு பெயர். மன்மதனும் மோகிப்பிக்கும்படியான, மன்மதனும் அப்படியே மோகத்துல மயங்கி விழும்படியான ஆடவர் அவாவும் தோளுடைய கண்ணன். அப்படியே மயங்கி போய் மன்மதன் விழுந்த இடம் மதன தேர்காட்டா அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல ஒரு பழைய கிணறு இருக்கு. அதுக்கு பேரு கிருஷ்ண கூபம் அப்படின்னு பேரு. கிருஷ்ணன் உண்டாக்கின கிணறுன்னு பேரு. பிருந்தாவனத்துல முக்கியமா சில படித்துறைகள் உண்டு. இவ்வளவு படித்துறைகள் நான் சொல்றேன் ஒவ்வொன்றா. அத்தனை படித்துறைகள் உண்டு, இத்தனை கதம்ப விருட்சங்கள் உண்டு, இத்தனை கிணறுகள் உண்டு, இப்படி எல்லாம் நிறைய உண்டு. முக்கியமா புராணங்கள்ல சொன்னபடி அதுல இந்த மதன தேர் காட்டா அப்படின்றதும் ஒரு இடம். ஸோ ஃபர்ஸ்ட் ரமணரேத்தி, அங்க கிருஷ்ண பலராமற்றி, அதுக்கப்புறமா வராக காட்டா, எந்த இடத்துல கண்ணன் வராக ரூபம் காட்சி கொடுத்தான அது. அடுத்தது கௌதம ரிஷி ஆசிரமம். அடுத்தது இந்த பசங்கள்லாம் மாடு மேய்க்க போன பழைய யமுனையினுடைய அந்த தடம். அதுக்கப்புறமா தான் மதன தேர் காட்டா. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாமே ஆந்திரோடு தான் இருக்கு. அங்கங்க பேர் இருக்குமே ஒழிய குறிப்பிட்டு சொல்லும்படியா கோவில்கள்லாம் கிடையாது. அங்கங்க ஆசிரமங்கள் உண்டு, அங்கங்க கதைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். அவ ஜபிச்சுட்டு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இதை தாண்டி போனோம்னா ஆப்போசிட் சைட்ல கோகாட்டா அப்படின்னு வரும். அதாவது இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, காளிய நர்தனன் ஆடி கண்ணன் நல்லபடியா மீண்டு வந்தவுடனே நந்தகோபருக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பாடா, என் பிள்ளை செத்து பழைச்சு வந்துட்டான், பாம்பினுடைய விஷத்திலிருந்து தப்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி நந்தகோபர் நிறைய மாடுகளை தானம் கொடுத்த இடம் இந்த கோகாட் அப்படின்னு பேர். ராம்கோல் காட் அப்படின்னு சொல்லுவார்கள். இன்னைக்கு இந்த இடத்துல இஸ்கானுடைய கோசாலா இருக்கு. அழகா பக்கத்துல தான் எல்லாமே, எல்லாம் 100 மீட்டர் தள்ளி தான் வச்சுக்கோங்களேன். அதனால ரொம்ப விசேஷம் இந்த பிருந்தாவனம். எப்படி தொட்டு தொட்டு நிறைய சொல்றதுக்கும் பார்க்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்குமா இருக்கு. அதான் சொன்ன பிருந்தாவனத்தை அப்படி காலா நடக்க நிறைய விஷயங்கள் தெரியவே வேண்டாம். நீங்க சும்மா அப்படியே நடங்கோல, நிறைய பேர்கிட்ட கேளுங்கோல. பிருந்தாவனத்துல நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடங்கள்லாம். ஆனாலும் அப்படியே நடந்துட்டு இருந்தா, இப்ப இந்த நான் சொன்னது எல்லாமே ஒரு 300-400 மீட்டருக்குள்ள வந்துடும் இஸ்கான்ல இருந்து அப்படியே நடக்கிறதுக்குள்ள.
இதை தாண்டி போனாதான் காளிய மர்தன காட், இதை காளிய காட் எல்லாம் ஒவ்வொன்றா வந்துடும். அப்புறம் இம்லி தலா அப்படி எல்லாம் வந்துடும். ஒண்ணுமே தெரிய வேண்டாம், சும்மா காலார வீதியார நடந்தோம்னா ஆண்டாளே சொல்றான், வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு சொல்றான். விருந்தாவனத்துக்கு போகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, காலார நடக்கணும், வேற என்ன யோசிக்காதீங்க. உலகத்துல அவாவா ஏதோ சொல்லிட்டு இருப்பா, ஏதோ பண்ணிட்டு இருப்பா, நீங்க உங்க விஷயத்துல கவனம் வைங்க. ஏன்னா பக்தியிலேயே சில பேர் குறி சொல்லுவா, பக்தியில சில பேர் சாமி ஆடுவா, பக்தியில இதெல்லாம் உண்டு. கிருஷ்ண பக்தின்றது ரசமயமானது. அமைதியா ஆனந்தமா ஏகாந்தமா நாமஜபம் பண்ணி அவர் கடமையை பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு இருங்க. கிருஷ்ண பக்தி பண்றவாளுக்கு எந்த யோசனையும் வேண்டாம், எந்த கவலையுமே வேண்டாம். குழந்தையா குதூகலமா நிம்மதியா இருக்கணும். சரியா? நாளைக்கு ராமநவமி ஆனந்தமா கொண்டாடுங்க. மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா कृष्णा राधे। जय भोलो राधा रानी की जय, जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय भोलो वृंदावन धाम की जय, जय भोलो यमुना मैया की जय, जय भोलो गोवर्धन गिरिराज की जय, जय भोलो आज की आनंद की जय। राधे कृष्णा।